அதை பார்த்துட்டு என்னால சும்மாவே இருக்க முடியல சார். அதனால்தான் நான் எதை பத்தியுமே யோசிக்காம அந்த பொண்ணை காப்பாத்த போயிட்டேன். ஐம் சாரி சார். ப்ளீஸ் சார், என் சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். என்ன எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஓகே ஓகே, நியாயமாக பார்த்தா விடக்கூடாது தான். பட் உங்கள் சர்க்கம்ஸ்டன்ஸ் பார்த்துட்டு நான் அலோவ் பண்ணுறேன். தேங்க்ஸ் சார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, இனிமேல் இந்த லேட்டாக வர மாதிரி தவற பண்ணவே கூடாது. ஓகே, சரி, சீக்கிரம் உள்ள போங்க. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் இதை மறக்கவே மாட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். இந்த क्वेश्चन பேப்பர் எப்படி வை? எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் மேடம், நான் எக்ஸாம் எழுதணும். ஆஃபீஸர் கிட்ட பேசிட்டேன். அப்படியாம்மா? கொடு. ஓகே, செகண்ட் ரோ ரோல் நம்பர் பார்த்து உட்காருமா. தேங்க்யூ. கை வலிக்குதே. எப்படியாவது வலியை பொறுத்துக்கிட்டு எக்ஸாம் எழுதிடணும். கையில வாட்ச் இல்லாம கௌதம் கூட இல்லாத மாதிரியே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கை வேற வலிக்குதே. என்னம்மா, பெயின் ரொம்ப அதிகமா இருக்கா? உன்னால எக்ஸாம் எழுத முடியுமா? சின்ன காயம்தான் மேடம், நான் எழுதிடுவேன். நோ ப்ராப்ளம். காயத்தை பார்த்தா அப்படி தெரியலையேம்மா. பெருசா அடிபட்டிருக்கும் போல இருக்கே. மெடிக்கல் அசிஸ்டன்ட் தேவைப்பட்டா சொல்லுமா, நான் ஏற்பாடு பண்றேன் உனக்கு. ஆஹா, வேண்டாம் மேடம், அதெல்லாம் வேண்டாம். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் இப்படியே எழுதிடுவேன் மேடம். சரிம்மா, உங்களுக்கு கஷ்டம் நடுவுல ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கூப்பிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் மேடம். நான் கண்டிப்பா சொல்றேன். மேம். என்னம்மா? மேம், டைம் என்னன்னு சொல்ல முடியுமா? 10:30 ஆயிடுச்சுமா. தேங்க்யூ மேடம். அரை மணி நேரம் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அதை காம்பன்சேட் பண்ண சீக்கிரமா எழுதி ஆகணும். என்ன கௌதம்? ஏஞ்சயா, ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. நம்ம கௌதமுக்கு அந்த சிஓ கிட்ட எவ்வளவு நல்ல பேர் பாத்தியா? ஏஞ்சயா, அந்த சிஓ என்ன சொன்னாரு கவனிச்சியா நீ? ஆமாங்க, ரொம்ப பெருமையா சொன்னாங்க. அவங்க சொன்னதை விடுங்க. நம்ம கௌதம பத்தி நமக்கு தெரியாதா என்ன? சரியா சொன்னீங்க சம்மந்தியம்மா. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? கௌதம், கௌதம். அம்மா சொல்லுங்கம்மா. என்னாச்சுடா? என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? உன்னை பத்தி தான் நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். நீ என்னடானா அதை கவனிக்காமையே இருக்க? இல்லம்மா, அது வந்து என்ன விஷயமா? என்ன கௌதமாச்சு? நீ எதையோ மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரிப்பா, நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. போ.
ம் கௌதம் போய் ரெஸ்ட் எடுப்போம். ஆ போங்க மாப்பிள்ள. சரிங்க அத்தை. ம். என்னாச்சு எனக்கு? எனக்கு ஏன் இப்படியெல்லாம் ஃபீல் ஆகுது? யாருக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? இந்திராவை உடனே பார்க்கணும் போல வேற இருக்கு. அவகிட்ட போகணும்னு தோணுது. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ச்சே, இன்னைக்கு அவளை தனியா அனுப்பி வச்சிருக்கவே கூடாது. ஒவ்வொரு நாள் எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனை வந்துச்சு. அதனால தான் எனக்கு இப்படிலாம் தோணுது போல இருக்கு. டைம் என்னாச்சு? டைம் ஒன்னாயிடுச்சு. இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பாள். அநேகமாக இப்போ பிரேக் விட்டுருப்பாங்க. சரி, அவளுக்கு நம்ம கால் பண்ணி பார்ப்போம். வேண்டாம், அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பா. இப்போ ஃபோன் பண்ணால் டிஸ்டர்ப் ஆயிடுவா. ஏதாவது முடியலனா அவளே நமக்கு கால் செஞ்சிருப்பா. சரி. ஓகே, டைம்ஸ் அப். எல்லாரும் பேப்பரை கொடுங்க. இல்ல நம்ம படிச்சாகணும். ஃபர்ஸ்ட் படிப்போம். இல்ல, இந்திரா கிட்ட பேசினாதான் நம்ம மனசு சமாதானமாகும். இப்போ அவளுக்கு ஃபோன் அடிச்சு பார்க்கலாம்.
ஹலோ கௌதம். இந்திரா இந்திரா உனக்கு ஏதாவது பிரச்சனையா? கௌதம்க்கு எப்படி தெரியும்? இந்திரா நீ ஓகே தானே? ஹலோ ஹலோ இந்திரா. கௌதம், நான் நல்லா தான் இருக்கேன் கௌதம். என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? இல்ல இந்திரா, உன்னை தனியா அனுப்பி விட்டுட்டு என் மனசே சரியில்லை. ஒரே குழப்பம். ஃபங்க்ஷன் முடிஞ்சு கார்ல வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? எனக்கு நெருக்கமானவங்க யாரோ பெரிய ஆபத்துல இருக்க மாதிரியும் எனக்குள்ள ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு நெருக்கமானவங்க எங்க அம்மா அப்பா அப்புறம் நீதான். அம்மா அப்பா பத்திரமா என் கூட தான் இருக்காங்க. நீ என் பக்கத்துல இல்லையா, அதான் மனசு ஒரு மாதிரி துடிச்சுட்டே இருந்தது. இந்திரா நீ ஏதோ என்கிட்ட மறைக்கலையே. நீ ஓகே தானே? ஆல் ஓகே தானே? இங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு தூரமா இருக்கிறப்பவே உன்னால ஃபீல் பண்ண முடியுதுன்னா அதுக்கு பேரு லவ் தானே கௌதம். நான் உனக்கே தெரியாம உனக்குள்ள ஆழமா காதலா இருக்கேன். இந்த காதல் கண்டிப்பா நம்மள சேர்த்து வைக்கும். ஹலோ இந்திரா. இந்திரா இந்திரா லைன்ல இருக்கியா? இருக்கேன் கௌதம். இந்திரா உனக்கு எதுவும் ஆகல? எனக்கு எதுவும் இல்ல கௌதம், நான் நல்லா தான் இருக்கேன். இப்போதான் இந்திரா நிம்மதியா இருக்கு. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கும் தான் கௌதம், இப்பவே உன்கிட்ட வரணும் போல இருக்கு. ஆனா நான் உன்கிட்ட போய் சொல்றேன், என்ன மன்னிச்சிரு கௌதம். இந்திரா இந்திரா நான் கிளம்பி வரட்டுமா? இந்திரா. கௌதம் கௌதம் பெல் அடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் எக்ஸாமுக்கு போகணும் கௌதம். ஆமா, நீ முதல்ல எக்ஸாம் எழுத போ. சரி போ, நீ எக்ஸாம் எழுத போ. நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன் உன்னை. ஓகே கௌதம், நான் வச்சிடுறேன். ம் சரி ஓகே. பேசினதுல என் கை வலியே காணாம போயிடுச்சு. எக்ஸாம்ஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. இந்த எக்ஸாமை நல்லபடியா எழுதி முடிக்கணும். உடனே போய் எக்ஸாமை நல்லபடியா கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுவோம். என்ன லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கே. ஐயோ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் கரெக்டாக எக்ஸாம் எழுதுங்க. ஓகே சார். மேடம் ஒரு நிமிஷம். சார் ப்ராப்பராக செக் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், எல்லாரையும் ப்ராப்பராக செக் பண்ணி தான் உட்கார வச்சிருக்கேன். இந்திரா, இப்பதான் நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீ நிறைய போராட்டத்தை சந்திச்சுதான் இந்த எக்ஸாம் எழுத வந்திருக்க. இந்த எக்ஸாம் உனக்கு ரொம்ப முக்கியம் இந்திரா. இதுல மட்டும் நீ தோக்கவே கூடாது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னும் 3 மணி நேரம் தான். கொஞ்சம் வலிய பொறுத்துக்கிட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சிரு. அப்புறம் கௌதம் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். எழுது எழுது.
பேப்பர் எல்லாம் மங்கலா தெரியுதே. எதுவுமே கிளியரா தெரிய மாட்டேங்குது. தலை சுத்துதே. ஒருவேளை கையில காயம் பட்டதுனால உடம்புல ஏதாவது ஆயிடுச்சா? ரத்தம் போனதுனால வீக் ஆயிட்டம் போல இருக்கு. எதுவும் பெருசா ஆகிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் எழுதி முடிச்சிடலாம். மேடம், எஸ், கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இந்தாமா. தண்ணி குடிச்சு கொஞ்சம் பரவாயில்ல. இந்தாங்க. மேடம், டைம் என்னன்னு சொல்ல முடியுமா? இன்னும் 1 hour தாமா இருக்கு. ஐயோ, இன்னும் 1 hour தான் இருக்கா? தேங்க்யூ மேடம். கடவுளே, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. எத்தனையோ பிரச்சனையை தாண்டி நான் வந்திருக்கேன். இப்போ மயக்கம் போட்டு எக்ஸாம் எழுத முடியாம போயிடுச்சுன்னா என்னால IAS ஆக முடியாது. கடவுளே, எனக்கு தெம்ப கொடு. நான் எக்ஸாம் எழுதணும். எப்படியாவது எழுதிடணும். என்னமாச்சு? முடியலன்னா சொல்லுமா, மெடிக்கல் அசிஸ்டன்ட் வருவாங்க. உடனே வெளியே போறதா இருந்தாலும் போலாமா? இல்ல இல்ல சார், நான் இந்த எக்ஸாமை கண்டிப்பா எழுதி ஆகணும். என்ன ஆனாலும் சரி, நான் நிப்பாட்ட மாட்டேன் சார். நான் எழுதிடுவேன். ஓகேம்மா, நீ எழுது. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் 5 minutes தான் இருக்கு. ஒரு வழியா எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம். டைம்ஸ் அப். எல்லாரும் எந்திரிங்க. இன்னமும் மனசே சரியில்லை. உடனே இந்திராவை பார்க்கணும். நம்ம முதல்லயே போயிடலாம். முதல்ல இந்திராவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே. விட மாட்டேன்றாங்களே. ஏதாவது லோன் வேணும், டொனேஷன் வேணும்னு கேட்கட்டும். அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. ஹலோ, என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? யார் நீங்க? எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணிட்டே இருக்கீங்க? ஒரு வாட்டி கட் பண்ண இன்னொரு வாட்டி கால் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? சார் சார் சார், உங்க ஒய்ஃப் பேர் தான் இந்திரா. ஆமா, என் ஒய்ஃப் தான். சார், எக்ஸாம் ஹாலில் மயங்கி விழுந்துட்டாங்க சார். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க சார். உடனே கிளம்பி போய் பாருங்க சார். சார், ஒரு அர்ஜென்ட் ஃபோன் பண்ணா நீங்க என்னைய திட்டிட்டு இருக்கீங்க சார். சாரி சார், தெரியாம பேசிட்டேன். என்னாச்சு என் ஒய்ஃப்க்கு? எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க? தெரியல சார், திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. லக்ஷ்மி நர்சிங் ஹோமுக்கு தான் ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிருக்காங்க. நீங்க அங்க போய் பாருங்க சார்.
உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ, நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன செய்வேன்? கௌதம், இந்திராவுக்கு எதுவும் ஆயிருக்காது. இப்போ நீ அவ பக்கத்துல இருக்கணும். காலையில வாட்ச் உடைச்சப்பவே எனக்கு பயமா இருந்துச்சு. அதை சொல்லிட்டு அவ புலம்பிட்டு இருந்தா. இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியலையே. சொல்லு கௌதம். ஹலோ அப்பா.